அதனால நாங்கள் வந்து இனி பாருங்க காயில் தெறிக்கி விடுவார். கேட்குற கேள்வியை பாரு, என்னமோ டிவி சுட்டிக்கு ஆயில் மாத்திர மாதிரி கேட்குறாரு. லாக் பண்ணது போதும்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. எங்களை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கிட்டாவது போயிடலாம் போல மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். அபி அபி எல்லோரா விஜய் தேவரகொண்ட மாதிரியே இருக்காம பாருங்க. குமால தமுகு இச்சா பிலகு மிதின பாருவா 7 நிமிஷம் முன்னாடி உள்ள பிள்ளைத்தாரான். இந்தியன் ஆயில் இல்லை, இவனுங்க ப்ராடு வேலை பண்ணுறானுங்க. இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மேலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மிடோஸ் அழகாக இருக்குது. மகாராஷ்டிரா ஆட்டோ ராஜஸ்தான் போகிறதுக்கு முன்னாடி ஒட்டகம் பார்த்துட்டோன்னு பார்த்தேன். பயா யுவர் ஃபால்ட். இந்த ரோட்டில் ரொம்ப பைக் இருக்குங்க. ஐயோ ஒருத்தர் கூட ஹெல்மெட் கிடையாது. ரேஸில் போகிறாரு. ஓ வரலா ட்ராக் ரேஸ் பாடா. ஜந்தா ஓவியமா எல்லோரா சிற்பமா. உங்கள்ட்ட பாத்ரூம் கிளீனாக இருக்கலானே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் பிஸியாக இருக்காங்க, அதனால பேச மாட்டாங்க. இருக்க பேசுவீங்களா? வாங்க எங்கே கிளம்பிட்டியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எங்கே கிளம்பிட்டியா? இப்போ எல்லோரா ஜனதா எல்லோரா. ஆமாம். ஸோ காயில் நம்ம பைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து இனி பாருங்கள் காயில் தெறிக்கி விடுவார். ஆமாம். ராஜஸ்தான் சொல்லுங்களேன், கை வெயிட்டாக இருக்கு. அப்போ வெயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் காயில் என்ன பார்த்தீங்கன்னா காயில் 92 ரைடர் தான். ராஜஸ்தான் ரைடர் வித்தியாசமாக பண்ணவர், வெற்றிகரமாக பண்ணவர், புது வழியில் போனவர்ன்ற பேர் வரும். புதிய பாதை பார்த்திபனுக்கு அப்புறம் புதிய பாதை ராஜஸ்தானுக்கு போட்டு ஆந்திரா கர்நாடகா எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் இன்டீரியரா போறோம் பாருங்க. எல்லாமே நியூ ரூட். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ரூட் எல்லாம் சூப்பரா இருக்கு, அட்வென்ச்சரா இருக்கு. அதனால சூப்பரா இருக்கு. வழக்கமான ரூட்டை விட்டுட்டு நல்லா திறமையா வாங்க. நம்ம அண்ணையாவே வந்துட்டாரு. அண்ணையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. அண்ணையா வந்து வேற லெவல் பண்றாரு உண்மையில. இன்னைக்கு சர்வீஸ்லாம் பக்கா பார்த்துட்டீங்களா? பக்கா பார்த்து. ஆயில் மாத்திட்டாப்ல. ஆனா ஆயில் மாத்திட்டு ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. ஷாக் ஆயிட்டு நெஞ்சு வெடிச்சு போச்சு. என்ன கேட்டேன்? ஏங்க ஆயில் மாத்திருக்கு 1300 ரூபாய் ஆகும். கேட்டீங்களா இல்லையா? வச்சிருக்கிறது ராயல் என்ஃபீல்டுங்க. கேட்குற கேள்வியை பாரு, என்னமோ டிவி சுட்டிக்கு ஆயில் மாத்திர மாதிரி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் மாத்திராருல ராயல் என்ஃபீல்டுக்கு, அதனால அப்படி தான் இருக்கும். அண்ணனுக்கு எவ்வளோ இருந்துச்சு பில்லு? எவ்வளோ? 1500. பாருங்க, கொரில்லாவுக்கு 1500 போது 411க்கு 1300. எல்லாத்தோட எனக்கு தானே அதிகம். 2300. எனக்கு 2300. வண்டி பக்கவா ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் போக போகிறோம். எல்லோரும் எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு? 4 ஹவர்ஸ் ட்ராவல். எத்தனை கிலோமீட்டர்? 400 இல்லைங்க, 279 கிலோமீட்ரு. நாங்கள் இங்கே அதாவது எதுவுமே புக் பண்ணல. ரூட்டும் எப்படி இருக்குன்னு தெரியாது. புதுசாக ஒரு ரூட்டை ஆரம்பிடும். இது வந்து இந்த ரூட்டை சொன்னது எங்களுக்கு நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அருண். நம்ம அருண் தான் இந்த வீடியோவை சொன்னது, இந்த இடத்த ரூட்டை சொன்னது. இந்த ரூட்டில் போங்கன்னு சின்ன சின்ன ஊர் வரைக்கும் பயவில் தெறிக்க விட்டாப்புல. அருண் ப்ரோ, நீங்கள் சொன்ன ரூட் வழியாக தான் நாங்கள் போகிறோம். அருண்னா நம்ம ஹைவேல பார்த்தோம் இல்லையா, நம்ம லாரி ஓனர் அருண், அவர் தான். ஸோ இதே இடத்துல போகிறோம். நாங்கள் நேரம் ஆகிட்டு இருக்கு. மணி மத்தியானம் உச்சி வெயிலில் 2 மணிக்கு கிளம்புறோம் ரைடு. அதுதான் இருக்கையில் மோசமான ஒரு விஷயம். ஆனால் அண்ணன் விளாக் பண்ணது போதும்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. கோவப்பட்டு நான் கிளம்புறேன். அதான் கரெக்டுண்ணா. வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தண்ணி பிடிச்சிக்கிடுவோம். எப்பா இருக்கிற வெயிலுக்கு 3 லிட்டர். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி நம்மளோட வாட்டர் பிளேட்டரு. ஆனால் பத்தாது காய்ஸ், பத்தாது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தாது. அதனால தண்ணி தான் அதிகமாக குடிக்கிறோம். கடையில் வாங்குறத விட இது ஒரு நல்ல தண்ணி தான். ஸோ இந்த ஹிந்தி நான் படிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. யுவராஜ் பவன். ஓகே, கரெக்டாக படிச்சேன். லாட்ஜ் யுவராஜ் லாட்ஜ். வாங்க. ஓகே, கிளம்பியாச்சு. ஓகே, பாய் பாயா, தேங்க்யூ. என்னன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, எங்களை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கிட்டாவது போயிடலாம் போல மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஃபேமிலிக்கிட்ட எங்கன்னத்தை சொல்ல. அதனால் எங்களை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம எங்கே இருக்கோன்னு நமக்கும் தெரியாது, ஃபேமிலிக்கும் தெரியாது. பையா கிதார் கிதார். ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னான்.
எங்களெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ओके भैया टुक फोटो वी आर गोइंग टू हियर वी क्या गोइंग टू हियर हिंदी नहीं भैया राजस्थान वी आर गोइंग टू राजस्थान हाँ नहीं अभी अभी एल्लोरा हाँ मेरे को इतना दूर का पता नहीं है मेरे को फोटो निकालना था ओके என்னவோ சொல்கிறான் ஆமாம் ஆமாம் पूरा आदमी के सर पूरा आदमी के ओके इंस्टाग्राम यूट्यूब यूट्यूब वाला कौन सा कायल राइडर KAYL राइडर ये यूट्यूब का यूट्यूब इंस्टाग्राम बहुत दोनों में हाँ फॉलो करना ओके भैया ओके ओके वीडियो में आया नहीं विजय देवरकोंडा மாதிரியே இருக்காம பாருங்க ஆளு ஓகே डालोगे पक्का ओके ओके पक्का यू मैसेज मी इंस्टाग्राम ओके विजय देवरकोंडा மாதிரி ஹேர் ஸ்டைல் ஹைவே ஏறிட்டோங்க NH 52 NH 52 ஏறிட்டோம் கடைசி வரைக்கும் எல்லோரா வரைக்குமே NH 52 தான் இப்படி அது மாதிரி அஜந்தா கேவ்ஸ் 359 ஷீரடி 275 சம்பல்ஜி நகர் அது ஒன்று இருக்குது இப்போ சம்பல்ஜி நகர் போயிட்டு தான் அதுலேருந்து தள்ளி போகணும் நமக்கு சம்பல்ஜி நகர் அதுதான் ரூட்டே ஆக்சுவலி இது வந்து பயங்கரமான ஒரு ரூட்டாக இருக்குங்க இந்த ரூட் வந்து மெயினாக மகாராஷ்டிராவுக்கு மெயினாக இருக்கலாம் பட் நம்ம இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தான் போகிறவங்களோ இல்லை டெல்லி போகிறவங்களோ யாருமே இங்கே வர வேண்டியதில்லை ஆனால் நாங்கள் இந்த ரூட்டை கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் அதான் சொல்கிறேன் எங்களை யாரும் தேட வேண்டாம் நாங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் அதனால் தேடி காட்டு கஷ்டப்பட வேண்டாம் நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் யாதேசி அவுரங்காபாத் டோல்வே வந்துருச்சு ஆனால் எக்ஸ்பிரஸ்வே ஒன்று சொன்னாப்புல அந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து பூனே போகிறது தான் அவுரங்காபாத் டு பூனே போகிறது அதில் நம்ம பைக் விடுவாங்களா என்னன்னு தெரில நம்ம காரு லாரிலாம் விடுவாங்க நம்ம அடுத்த நாளைக்கு நாளாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுரங்காபாத் டு பூனேக்கு அந்த ரோட்டில் போகலாம் அந்த ஹைவேல போகலாம் விட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணி போகலாம் கைவிடப்பட்ட சுகர் கம்பெனி வேணுமா உங்களுக்கு யாருக்காவது வேலையே நடக்கலை வேற லெவலில்ங்க ஒரு சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 30-35 கிலோமீட்டர் வந்துட்டோம் 230 கிலோமீட்டர் தான் இருக்குது ரொம்ப மெயினான ஹைவேங்கிறது வர போக போக தெரியுது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய காத்தாடி அகப்பட்ட காத்தாடி வண்டி போகுது சென்ட்ரு மீடியனில் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்காங்க பார்த்தியா பார்க்குறதுக்கே அப்படியே வளைஞ்சி நெலிஞ்சி ஹைவேவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது இதையும் நாம் ஒரு கை பார்ப்போமே சாம்பார் என்றால் ஒரு கரண்டி தானே ஊற்ற வேண்டும் சட்டினி என்றால் 2 கரண்டி ஊற்ற வேண்டும் அல்லவா ஒருவேளை மிச்சம் தானே குமால தமுகு இச்சா பிலகு மிதின பாருவா பிலகு நகதில்ல பழுமிவா காணியல்ல புகுமா காச்சியவா பினாகோதோ பினாகோதோ Minagota nina mokatina godo inda puru minanuguralo amujika lagatu muni yodabi நான் ஒன்றும் இல்லைங்க மராத்தி பாட்டு பாடுனேன் தப்பாக நினச்சிக்காதீர்கள் மராத்தி பாட்டு பாடுனே உனக்கு எப்படா மராத்தி தெரியும்னு கேட்டீங்களா மராத்தியில் அவங்க பேசும்போது நமக்கு புரியலை நான் மட்டும் பாட்டு பாடுனா உங்களுக்கு புரிஞ்சிருமா அப்போ அது மாதிரி தான் பாடுறேன் உள்ள வர சொல்கிறானே லாரிக்குள்ள போடுவியா லாரி போட்ட அப்புறம் தான் போடுவியா அப்புறம் எதுக்கு வர சொன்னேன் ஆ கித்தனா ஃபுல் ஃபுல் எத்தனை வாட்டே சொல்கிறது கித்தனா கித்தனா ஃபுல் அதே லாரி ஃபுல் பைக் ஃபுல் லாரி ஃபுல் தானே फुल नहीं ये लोकल वाला है 200 है 200 रुपीस डीजल लारी की लोकल लारी 7 நிமிஷம் முன்னாடி உள்ள பிள்ளை தரான்
அங்கே அமுக்கிட்டு உள்ளே போடுறோம், ஃபுல்லுன்னு சொல்கிறோம். தலை பெட்ரோல் ஃபுல்லுன்னு சொல்கிறோம். அப்போ இதை ஹோல்ஸ் எடுத்து அப்படி தானே போடணும். அவன் எதுக்கு மேலே நம்பர் அமுக்குறான்? நம்பர் அமுக்கிட்டு போட்டான். எனக்கு அப்படி தான் போட்டான். கடைசியில் பில்லு தரான். ஒரு பில்லை இங்கே வச்சுட்டு ஒரு பில்லு இங்கேருந்து எடுத்தான். சரி, அதாக கூட அது நம்ம அதே பில்லாக கூட எடுத்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. 12:58 2:58 போட்டிருக்கு. அதில் நான் போட்டது 3 டைம் 5 நிமிஷம் முன்னாடி உள்ள பில்லு தரேன். அந்த அமௌண்ட் தான் போட்டு விட்டேன். 1117 ரூபா. எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது இத்தனைக்கும். இந்தியன் ஆயில்னு இல்லை, இவனுங்க ப்ராடு வேலை பண்ணுறானுங்க. இப்போ இந்தியன் ஆயில் ப்ராடு வேலை பண்ணானே, பங்குக்காரனுங்க தான் ப்ராடு வேலை பண்ணுறது. இந்த மாதிரி வெளியூர்காரனுங்கிட்டலாம் ஏமாத்துறது. இந்த லாரிக்காரங்கிட்டலாம் வந்து 500 ரூபாய்க்கு மேலே போடுவாங்க. அவன் இறங்குறதுக்குள்ளே போஸ்டில் வச்சு அமுக்க ஆரம்பிச்சிடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் போட்டுட்ருக்கான்னு நினச்சிட்ருவான். நம்ம அதேமாதிரி தான் என்னைக்கு ஜீரோ பார்க்க சொல்லி தான் போடணும். அவன் அந்த ஜீரோவை பார்க்க விடலை, அவன் பாட்டுக்கு போட்டு. அப்போ எனக்கு டவுட்டு. அதான் வெயிட் பண்ணுங்கன்னு அவரை. அது இன்டர்காம்லன்னா அண்ணன் சொல்லியிருப்பாப்புல. பாருங்க, ஸ்கேம் நடக்கிறதுக்கு பொருளாக நான் மாட்டிக்கிட்டேன். 2 வரையும் தப்பிக்க வச்சுட்டேன். என்கிட்ட ஏற்கனவே 2 பாயிண்ட் கிடக்குதுங்க. 2 பாயிண்ட்டுங்கும்போது குறைஞ்சது ஒரு 5 லிட்டராவது கிடக்கும் என்கிட்ட. ரிசர்வு இதெல்லாம் சேர்த்து 5-6 பாயிண்ட்டாவது கிடக்கும். இவர் ஃபுல்லாக போட்டுட்டு 12 லிட்டர் போட்டேன்னு சொல்கிறான். வண்டியோட டேங்கே 15 லிட்டர் தான். கிட்டத்தட்ட 100-200 ரூபா வரைக்கும் ப்ராட் வேலை பண்ணிட்டான். அதனால தான் டக்குன்னு போனேன். அவங்க ஓடுறதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டான் பாருங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லுங்கும் போது எதுக்கு பட்டன் அமுக்குறான், ஏதோ நம்பர் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லுன்னு போடுறான். அதுதான் பார்த்தேன், சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பில்லு எடுக்க சொல்லிட்டேன் நான். இப்படி தான் ஸ்கேம் நடக்குங்க. நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அந்த பெட்ரோல் போடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக ஜீரோவும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும். அவன் பேச்சு கொடுத்தாலும் எங்கேருந்து வர ஏது வரேம்மா கவனம், முதல்ல பெட்ரோல் போட அப்புறம் சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம கவனமாக பேசணும். இல்லைன்னா கழுத்தறுத்துக்கப்படுவீர்கள் என்னை போல. இதெல்லாம் ரொம்ப பிஸியான ரோடு மாதிரி இருக்குல்ல. ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம அந்த அருண் தம்பி என்ன சொன்னாப்புலன்னா, சோலாப்பூர் டு அது என்ன ஊர், அவுரங்காபாத் வந்து டீசல் கொள்ளை அதெல்லாம் நடக்கும் நிறையா லாரிகளுக்கு. அங்கங்கே நிற்கிற லாரியை கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு சொன்னாப்புல. நைட் ரைடு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல இது. ஆனால் நைட் ரைடுக்கு ஏற்ற மாதிரி தான் இவ்வளோ ஷோரூம் ஹோட்டல்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமான இடமா இருந்தாலும் இவ்வளோ டிராஃபிக்கு அது இதுன்னு வண்டி வாகனங்கள் வருது. எப்படின்னு தெரியலையே. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு லாரிலாம் நிறுத்த மாட்டோம், நாங்கள் நைட் ரைடு பண்ண மாட்டோம், இதில் டிரைவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாப்புல. சோலாப்பூர் டு பாருங்க, இந்த இடம்லாம் அப்படியே தான் மேலே ஏறி ஏறி இறங்குது. இப்போ ஒருவேளை டெவலப் ஆகிட்டதுனால அப்படி நடக்காதான் இருக்கும். அப்படியே பள்ளத்தாக்கில் போது பாருங்க. லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் ட்ராவல் ஏன்டா பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நினப்பு சத்தியமாக எனக்கும் வருங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இப்படியெல்லாம் சாலைகள் இருக்குது. அந்த சாலைகளை என்னுடைய எவ்வளோ அழகாக அடிச்சுட்டு போறாரு பாருங்க. என்னுடைய பைக்கில் நான் இருசக்கர வாகனத்தில் இவ்வளவு தூரம் வந்து இதை அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, இந்த இடத்த பார்க்குறதுக்கும், இங்கே போகிற வர்ற அத்தனை பேரும் என்னுடைய
நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு கூட 2 பேர் போனாங்க. நாங்கள் நிற்கிற ஒரு 10 நிமிஷமோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் சேஃபாக தான் நிற்கிறோம். இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அதுவும் பை ரோட்டில் ட்ராவல் பண்ணணும். ஏரோப்ளேன்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணுறதை விட இந்த மாதிரி பை ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையான இடங்களெல்லாம் பார்க்கலாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மிடோஸு. இது வந்து காஞ்சி இந்த டைமில் நல்லா காஞ்சி போய் கிடக்கு. பட் அந்த மேலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மிடோஸு அழகாக இருக்குது. அதுவும் இதில் பழைய பாதையும் அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாதையில் இப்போ இருக்கிற இந்த பாதையிலே நம்ம ஜனங்க நம்ம டிரைவர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு லாரியை வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கும் பழைய பாதை இந்த மலையோட உச்சியில் அப்படியே வளைஞ்சி போகுது சிங்கிள் பாதையா. அப்போ அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த பைக் இடத்துலலாம் லாரி ஓட்டுனா என்னென்ன பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு பெருமையாக இருக்குது நம்ம மக்களை பார்க்கும்போது, அவங்களோட உழைப்பை பார்க்கும்போது. உழைக்கிறேன்னு நிறைய பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப அழுவுறியை பற்றிலாம் இந்த மாதிரி வந்து பார்க்கணும். அவங்களுடைய கஷ்டம் அதை விட பல ஆயிரம் மடங்கு கூடுதல். ஆனால் இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது இந்த கஷ்டம்லாம் காணாமல் போயிடுது. எனக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணதே அருண் அப்படிங்கிற ஒரு லாரி டிரைவர் தான். 26 வயசு நிறைஞ்ச ஒரு பையன் தான் இந்த இடத்த அவனுடைய ஃபோனில் எடுத்த வீடியோவை எனக்கு காட்டி கண்டிப்பாக இந்த இடத்த போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். பார்த்துக்கிடுங்க, இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் இந்த இடத்துல போட்டு விட்றேன். ஏன்னா இங்கே நிற்கும் போது இதோட லொக்கேஷன் என்ன ஏது அப்படின்னு எதுவுமே தெரியாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சோலாப்பூர் டு அவுரங்காபாத் போகிற வழியில் தான் இந்த இடம் இருக்குது. குறைஞ்சது 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஆனால் 5 கிலோமீட்டர்லையும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிளேஸாக இருக்குதுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடத்துல இதையும் ஒன்றா வச்சுக்கிடுங்க. சரியா? அருமையான இந்த காட் செக்ஷனை தாண்டிட்டோங்க. சூப்பராக இருக்குது பூக்களும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் நான் அந்த இதுக்கு இந்த பக்கம் வந்து பச்சை கலரில் இருக்குது. பார்த்துடுங்க, கொஞ்சம் விவசாய இடங்கள்லாம் இருக்கனால பச்சை கலரில் இருக்குது. இப்போ சென்டரில் உள்ள பூ, இந்த சென்டர் மீடியனில் உள்ள பூ, அப்புறம் இந்த மலைகளில் உள்ள பூ, பிங்க் கலரில் ஒரு பூ இருக்குது, லைட் பிங்க் கலரில். பார்த்தா அது என்னது ரோஸ் மில்க்கு போட்டால் லைட்டாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த கலரில் ஒரு மரம் ஃபுல்லாக பூக்களாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இவ்வளோதான், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் எனக்கு. இன்னும் இருக்குது கொஞ்சம் தூரம் இருக்குது. கோல்வாடி அப்படிங்கிற ஊர்லாம் இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க போங்க. அவ்வளோ அழகான மிடோஸில் இருக்கிறாங்க. மழை காலத்துலலாம் இது இன்னும் அற்புதமாக இருக்கும். பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குங்க. எக்ஸ்பிரஸ் வே மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் எங்களுக்கு வந்து 178 கிலோமீட்டர் இருக்குது. 2.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. இதில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை செலவு பண்ணிட்டோம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே என்ன தேவையில்லாமல் டீ கடையில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழகாக ரசிக்கிறதுக்காக நிற்கலாம், தப்பு இல்லை. பைக்கர்ஸ் நிறையா இருக்காங்க இந்த ரோட்டில். என்ன இந்த லோக்கல் ஆளுங்க, லோக்கல் பைக்கு கண்ணாடி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. மகாராஷ்டிரா ஆட்டோ காய்ஸ் அப்படியே திருநெல்வேலியை ஞாபகப்படுத்துதுங்க. ஐயோ அவ்வளோ அருமையாக அப்படியே ஒரு மலை இருக்குது. அதில் நேர்கொண்டு நம்ம ரோடு போகுது மகாராஷ்டிராவில். கண்டிப்பாக அப்படியே திருநெல்வேலி மாதிரியே இருக்குங்க. ராஜஸ்தான் போகிறதுக்கு முன்னாடி ஒட்டகம் பார்த்துட்டோன்னு பார்த்தேன். எப்படா ராஜஸ்தான் போய் ஒட்டகம் பார்க்கலாமோன்ட்டு இருக்குங்க. ராஜஸ்தானே எப்போ போவோமோன்னு தெரில. தொலைந்து போகின்றேன், அது எங்களுக்கு தான் சரியான பாட்டு. இங்கே இந்தியாவில் எந்த திசையில் இருக்கோம்னு எங்களுக்கு தெரில. கூகுளை பார்த்தா நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பார்த்து பொறுமை. ஆட்டோ வருது, ரைட் சைடில் ஃபார்ச்சுனர் கார் வருது, ரைட் ஏறாதீங்க. இந்த அவனும் நிற்கிறான். அவன் பார்க்கவே மாட்டான். எனக்கு என்ன மயிருன்னு போடுவான். தட்டி தூக்குடா. அவன் இண்டிகேட்டர் போடல. பையா யுவர் ஃபால்ட், உன் ஃபால்ட்ரா.
அவன் ரோட்டை பார்க்காம அது எந்த இண்டிகேட்டர் போட்டிருக்காம பாரு. இல்லை இண்டிகேட்டர் போட்டா பின்னாடி வண்டி பார்க்காம ஏறலாமோ? என்ன லாஜிக்னு தெரியலையே. ஹைவேல 4வேல ஹை ஸ்பீடு போகிற ட்ராக்ல இண்டிகேட்டர் போட்டிருக்கேன்னு ஃபார்ச்சுனர் காரங்கிட்ட போய் சண்டை போடுறான் பைக்காருக்கு. இந்த ரோட்டில் ரொம்ப பைக் இருக்குங்க. ஐயோ ஒருத்தர் கூட ஹெல்மெட் கிடையாது. பயங்கர மோசம். அது லேடிஸ் கூட இருக்கிறதா கூட ஹெல்மெட் கிடையாது. நடுவில் வராங்க, ரைட்டில் ஏறி வராங்க. இப்போ ஜியோரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ரைட்டில் திரும்புது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சம்பால்ஜி நகர். நீங்கள் சத்ரபதி சிவாஜி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கே சத்ரபதி சம்பால்ஜி நகர் அப்படின்னு சொல்லி சம்பல்ஜி நகர்னு ஒன்று இருக்குதுங்க. பெரிய சிட்டியாகும். இப்போ நாங்கள் வந்து எல்லோராவுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய சிட்டி அதான். எல்லோரா குகை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பெரிய சிட்டி. இந்த 92 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு அப்புறம் தான் தூளே அப்படிங்கிற ஊர் இருக்குது போல இருக்குது. ஆனால் ரோடெல்லாம் அல்டிமேட்டாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தான் பாடுபட்டு கிடக்கும் போங்க. ஒரு ரோடெல்லாம் எல்லா கலர் கலராக பூத்து கிடக்கு. நிறைய கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது கீப்பப் பண்ணுறாங்க. ரோடு மோசமாக இருக்கு. இவ்வளோ தூரம் பறந்து வந்த மாதிரி வந்திருக்கேன். ஒரு இடத்துல கூட ரோடு மோசம், ஒரு 5 கிலோமீட்டர் மோசம், 10 கிலோமீட்டர் மோசம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. அங்கங்கே விண்மீல் வேற அந்த மிடோஸ் மலை மேலே இருக்குது. பார்க்குறக்கே அருமையாக அல்டிமேட்டாக இருக்குங்க. என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இருக்கு கேவலாம் 100 அப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேகமாக கிலோமீட்டர் குறையுது. இப்போ நார்மலாக நம்ம ஊர்லலாம் ஹைவேல ஓட்டினோம்னா எவ்வளோதான் ஓட்டினாலும் கிலோமீட்டர் குறையலன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இதில் வந்து டக்குன்னு கிலோமீட்டர் குறையத்தான் செய்யுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சைடில் ஒரு ரைடர் போகிறாரு பாருங்க. ரேஸில் போகிறாரு. ஓ வரலாம், ட்ராக் ரேஸ் பாடா எப்படி ஓட்டுறா பாருங்க. முடிஞ்ச உடம்பு நிமிரல, வலிக்கிட்டு போகுதுண்ணே. சூப்பர்ரா. ஏரோடைனமிக்கை யூஸ் பண்ணி அப்படியே வளைஞ்சி ஓட்டுறாப்புல. என்ன ஹெல்மெட் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேலே ரைடு வந்து நாங்கள் ஒரு 50 கிலோமீட்டரு, 50 ஒரு 70 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் அந்த மலையிலேருந்து ஏறினதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. நார்மலாக 100 110 போகுது. அவன் இறங்கிட்டானா? ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 101 கிலோமீட்டர் காட்டுது. அந்த பீட் காட்டிலேருந்து கிளம்பும்போது 176 கிலோமீட்டர் என்னமோ இருந்துச்சு. இப்போ அப்படியே ஒரு 76 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். அதுவும் ஸ்லோ ஸ்பீடே கிடையாது, நல்லா ஹை ஸ்பீடில். ரோடு அப்படி இருக்குங்க. கூகுளே வந்து 180 கிலோமீட்டரை நீ 2.5 மணி நேரத்தில் போயிடுவேன், 2.25 மணி நேரத்தில் போயிடுவேன்னு சொல்லுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ரோடு இருக்குது போல இருக்கு. நிறைய ரைடர்ஸும் இந்த ரூட்டில் இருக்காங்க. அங்கங்கே டீமாக டீ கடையில் பார்த்தேன் நான். ரைடர்ஸும் வர்ற ரூட்டு தான் போல இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மக்களே. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த ரூட்டை நம்ம ஸ்பீடம் பாருங்க, 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எப்படியே சன்செட் ஆக போகுது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். டைம் என்ன ஆகுது? இது வேற சீக்கிரமாக காட்டாது, கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். 5:30 ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குல்ல சன்செட்டுக்கு. அந்த சன்செட்டுக்குள்ளே சொல்லுன்னு ஓட்டணும்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். ரூம்ல இருந்து கிளம்பி அப்படியே பெட்ரோல் மட்டும் தான் போட்டோம், அதுவும் 2 நிமிஷம். இவர் அடுத்த ரைடர் எல்லாம் ஸ்ப்ளெண்டரை வச்சுக்கிட்டே 100ல் போயிட்டு இருக்காங்க. சிங்கிளாக போகிறாங்க, பரவாயில்ல. 2-3 பேரை வச்சுலாம் போவாங்க. எங்கே இறங்காதனால இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போய் 200 கிலோமீட்டர் டாப்பாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டீ பிரேக் எடுக்க போகிறோம். இன்னைக்கு ரைடு சூப்பர், வேற லெவலுங்க. ஆள் இல்லாத காட்டுக்குள்ள பயல ரவுசு பண்ணும் சின்ன தம்பி. நைட்டு எல்லாம் வண்டி ஓட்டி எனக்கு ஊனி எல்லாம் வெகுதடி. தன்ன மகரா ராஷ்டிராவில் நிற்க. இங்கே என்ன டீ கடையே காணோம்? யாத்தாடி யாத்தா. அரே பையா டீ வேணும், அரே பையா டீ வேணும். எந்த ஊர்னே தெரியல. ஒரு தாபாவில் இப்போ டீக்கு நிறுத்தியிருக்கோம். மகாராஷ்டிரா வந்துட்டாலே ஒரு மாதிரி வைப்பாக தான் இருக்குதுங்க. டீக்கு நிறுத்தியிருக்கோம். 180 கிலோமீட்டர் இருக்காமல் பெட்ரோல் மட்டும் போட்டோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே ஒரு இடத்துல டோல்கேட்டுக்கு பக்கத்தில். இப்போ அண்ணையா மட்டும் லொக்கேஷன் பக்கத்தில் போயிட்டாராம். நான் ஸ்டாப்பாக அடிக்கிறாருப்பா. நம்ம கூட கொஞ்சம் கஷ்டப்படுறோம். பட் அண்ணையா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நான் ஸ்டாப்பாக. இப்போ நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கோம்.
அண்ணையா மட்டும் எங்களை மீறி போயிட்டாரு. நம்ம 3 வண்டியும் அப்படியே நிற்குது. ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய். 3 காடியும் அப்படியே நிற்குது. காடி பிக் காடி. இவ்வளோ ரைடர்ஸையும் நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இவங்க வந்து எல்லாருமே ரைடர் மேனியாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க கைஸ். நாங்கள் வந்து ராஜஸ்தானில் நடக்குதா ரைடர் மேனியா, அதாவது பாப் எம்சி ரைடர் மேனியா. ஸோ அதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதே மாதிரி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் நாங்கள் ரைடர் மேனியாவுக்கு போகல. சூப்பர், சேஃப் ரைடு கைஸ், பாய். எல்லாம் பேசி நல்லா ஜாலியாக பேசினாங்க. தெலுங்கானா குரூப். ஓகே கைஸ், அங்கே டீயை குடிச்சிட்டு அங்கே வந்த ரைடர்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட நாங்கள் பேசிட்டு அந்த ஆளை கிளம்பியாச்சு. இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா நடுவில் பூரா பிங்க் கலரில் பூவு, ரைட் சைடில் ஒரு மலை வித்தியாசமாக தெரிஞ்சுது. இப்போ ஹேர் கட்டு ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா, தலையில் மட்டும் முடிய வச்சுட்டு சுற்றி மொட்டை போடுவாங்களா, அந்த மாதிரி இந்த மலையும் சின்னதாக தலை ஹெட்டு மாதிரி தான் தெரியுது. அந்த ஹெட்டை சுற்றி ஒயிட்டாக இருக்குது, மேலே தலைக்கு மேலே மட்டும் கருப்பாக இருந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஹூமன்ஸ் ஹெட்டு மாதிரி இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. இங்கேயும் பாருங்க, ஒவ்வொன்றும் ஐயாப்பா வல்லநாடு மலைலாம் ஞாபகப்படுத்துது நமக்கு. பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 1.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 80 கிலோமீட்டரு. மகாராஷ்டிரா வெல் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் போல் இருக்குச்சு, ஸ்டேட்டு போல் இருக்குது. செமையாக பாம்பேக்கெலாம் கரண்ட் கொடுக்கணும் இல்லையா, இங்கே இருந்தால் எல்லாம் கரண்ட் தயாரிக்கிற வேலை, சுகர் தயாரிக்கிற வேலை, மேனுஃபேக்சர் பிளான்ட்டு எல்லாமே பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. ஹைவேஸில் லெஃப்ட்டு ரைட்டு நம்ம பார்க்கும்போதே இந்த ஊர் இந்த மாநிலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம்ல. அந்த கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறேன். ஓகே கேஸ், ஃபைனலாக இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் அண்ணையா ரூம் பார்த்து கொடுத்துருக்காரு. அண்ணையா ரொம்ப நன்றி அண்ணையா. எங்களுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் மனுஷன். டீ குடிச்சிங்களா இல்லையா? குடிச்சிங்களா? ஏன் நீங்கள் கரும்புச்சாறு குடிச்சிங்க? 3 கரும்புச்சாறு குடிச்சியா? டீ குடிக்கலையா? ஸோ இந்த ரூம் அதாவது என்ட்ரன்ஸில் அதாவது நம்ம அஜந்தா எல்லோரா ஊருக்குள்ள வந்த உடனே லெஃப்ட் சைடில் இருக்கு. யாரும் வேணா பார்த்துக்கிடுங்க. ஹிந்தியில் எழுதிருக்கு. குரூப் ஹோட்டல் का नाम भैया ஜெய் சம்பூரி ரெசிடென்சி. இங்கிலீஷ்ல எழுதிருக்கா? ஜெய் சம்பூரி. ஜெய் சம்போ, அரகர சம்போ, ஜெய் சம்போ. ஆமா, யாருக்கும் வேணும்னா நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அரைச்ச பண்ணுங்க. இந்த இருக்கு. ஓகே. ஜெய் சம்போ ரெசிடென்சி, ஏசி டீலக்ஸ் ரூம் அவைலபிள். அதான் அந்த பையா பண்ணுங்க. ஹாய் பையா, ஹாய் போல. ஓகே, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நான் ஒரு பார்க்கிங் மட்டும் இதில் தான் இருக்குது. பட் கேமரா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அங்கிள்ஜி இருக்காரு. அங்கிள்ஜி நாம் பாருங்க, கை தூக்குறாரு பாருங்க, காந்தியவாதி லக்ஷ்மன். ஓ சூப்பர். பட் ஆனால் ஃபுல்லாக சேஃபாக இருக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ நேராக போய் உருவமாக காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அஜந்தா ஓவியமா, எல்லோரா சிற்பமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அண்ணா எப்படி இருக்கு ரூமு? சூப்பராக இருக்கு. நாங்கள் 4 பேரும் படுக்க போகிறோம். என்னண்ணே நினச்சி 3 பேர் படுக்க போகிறோம். ஏன்னா வசதியாக இருக்குது, ரூம்க்கெல்லாம் நிறைய இருக்குது, ஆளுகளே இல்லை. பாவம், அவங்களுக்கு ஒரு தொழில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணையா கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நல்ல சூப்பரான ரூமு, புது பில்டிங் போல் இருக்குது. அதனால ஸ்மெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஆமாம், அஜந்தாவில் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அஜந்தா எல்லோரா அஜந்தா எல்லாம் ஒன்றுன்னொன்னே நமக்கு வாய் அப்படியே வருது. நல்லா சம்முன்னு படுத்து தூங்கிட்டு சோத்துக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி போகணும் போல இருக்கு. அதனால சோத்துக்கு மட்டும் ஏதாவது பார்த்து டக்குன்னு கிளம்பிட்டு இங்கே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். எல்லோரா குகை கோயில், எல்லோராவை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். படித்த ஒரு
பழைய பாரம்பரிய இடத்துக்கு வந்திருக்கோம். அது மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. அந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் காயல் ரைடர் சார்பாக அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வந்திருக்கோம்ல, அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு 4 பெரிய ஆண்களை கூட்டிகிட்டு வந்திருக்குது பெரிய சந்தோஷம். நம்ம கேஆர்எஃபாக வந்திருக்கோம். கேஆர்எஃபாக இந்த வீடியோவை நம்ம வந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து அஜந்தா குகை கோயில்கள்லாம் எப்படி இருக்குது, நம்ம பாட புத்தகத்தில் படித்தது, நம்ம இந்திய உலக மக்கள்கிட்ட நம்ம இந்தியாவுடைய பாரம்பரியத்தை எடுத்து காட்டுற அந்த சின்னங்களை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை இப்போ அடிக்காதவங்களாம் டிங் டிங்னு அடிச்சுட்டு காயல் ரைடரை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் போய் தூங்குறேன். தூங்க மாட்டேன், சாப்பிட்டு தூங்குறேன். He's acting. அப்படியே கதற கற்பழிச்சிருக்காங்க கோழியை. அப்படி எண்ணெயை ஊற்றி வறுத்துருக்காங்க. எப்படி ஸ்டேட்டஸ் இந்த அளவில் இருக்குது செந்தில்ல சொன்ன கடை. நாங்கள் ஹோட்டல் வந்து அண்ணையா சொன்னார், சாப்பாடு ஹோட்டல் வந்து செந்தில்ல சொன்னாப்ல. இங்கே இருக்கு பாருங்க, விஸ்வா ஹெரிட்டேஜ் ஏசி நான் ரூம்ஸ், இந்த பக்கத்தில் குரு. இது வந்து பார்த்தீங்கன்னா NH 52 சரிங்களா. இங்கே இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் பாம்பே போக முடியாது, பூனேவும் போக முடியாது. இது எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இங்கே வந்து எல்லோராவில் நிற்கிறோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தாபாவிலும் எதுக்கு தராங்கன்னே தெரில. இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள்ட்ட பாத்ரூம் க்ளீனாக இருக்கலானே? உங்களுக்கும் பாத்ரூம் க்ளீனாக இருக்கலாம். நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம், சாப்பாடு யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இது என்னதுன்னா बटर रोटी. ओके कितना 1 2 3 4 5 हो गया, 3 आ गया. டின்னர் ஓகே, வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் பிரியாணி ஏதாவது இருக்கு, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது இருக்குண்ணா?